சார் இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு என்ன பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம்? இதுதான் என்ன பாக்குற நிறைய ஆர்டிஸ்ட் கேக்குற முதல் கேள்வி. நிறைய ஆர்டிஸ்ட் ஒரு காமன் மிஸ்டேக் பண்றாங்க. கேன்வாஸோட சைஸ பார்த்து ஆர்டிஸ்ட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. 2/3 இவ்ளோ, 3/3 இவ்ளோ, 1/1 இவ்ளோ அப்படின்ற மாதிரி. ஆனா ஆர்ட் சைஸ்ல மட்டும் வேல்யூ டிசைட் ஆகாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்குள்ள இருக்க கான்செப்ட், அதுக்குள்ள இருக்க டீடைல், கலர், லேயரிங், சோ அது உள்ள எவ்வளவு தூரம் அது மனசை ஈர்க்குது, இதெல்லாம் வச்சுதான் அந்த பெயிண்டிங் ஒரு நல்ல பிரைஸுக்கு அடையாளப்படுத்தப்படும். அதே நேரத்துல அது எங்கேயும் இன்ஸ்பயர் ஆகாம அதனோட ஒரிஜினாலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஆர்டிஸ்டோட ஜேர்னி இதெல்லாம் சேர்ந்துதான் ஆர்ட்டோட வேல்யூ கிரியேட் ஆகும். பிகினிங் ஆர்டிஸ்ட்னா அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஒர்க் எல்லா இடத்துலயும் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களோட டிமாண்டும் அதிகமாக பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரே நாள்ல எக்ஸ்பென்சிவ் ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணாதீங்க. ஒரு நாள் ட்ரஸ்ட் வர்த்தியான ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணுங்க. பீப்புள் கேன்வாஸ்க்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. உங்க இயர்ஸ் ஆஃப் லேர்னிங், எக்ஸ்பீரியன்ஸ், அவுட்புட்டுக்கு தான் பணம் கொடுப்பாங்க. அதனால பிரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட வேல்யூஸை நிறைய இம்ப்ரூவ் பண்ணுங்க. டோன்ட் செல் a painting, build a trust. ஆர்ட் பத்தி இன்னும் நீங்க சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.